ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, பிப்ரவரி 15ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ அதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா துளராசி நேயர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இவர்கள் எந்த மாதிரியான ஒரு பரிகாரங்களை பார்த்தீங்கன்னா செய்யணும், அதே போல் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும், இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை துளராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். துளராசி அன்பர்களே, உங்களுக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்படுது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி ஆனது பார்த்தீங்கன்னா நடைபெறுதுங்க. ஸோ இந்த மகா சிவராத்திரியின் போது சில கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகள் ஏற்படுவதனால ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்களே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சிவராத்திரியின் போது சில பூஜை வழிமுறைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்துக்கோங்க. 4 கால பூஜைகளுக்கு தரிசனம் செய்வது, பசுனை நல்லெண்ணெய் தீபங்களை பார்த்தீங்கன்னா ஏற்றி வழிபாடுகளை செய்து கொள்வது, அன்னதானத்திற்கு பார்த்தீங்கன்னா உதவி செய்வது, இந்த மாதிரி விஷயங்களை செய்வீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தாங்க சொல்லணும். துளராசி அன்பர்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்த வழிபாடுகளை செய்துக்கோங்க. துளராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும், லாபத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கக்கூடாது. அதேபோல் அபிராமியில் 40, 59, 75 பாடல்களை பார்த்தீங்கன்னா படிப்பது ரொம்ப நல்லது. செவ்வாய் உச்சமாக இருப்பதனால மற்றவர்களால் கணவன் மனைவிக்குள் சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. குடும்ப விஷயத்தில் வெள்ளை கொடி காட்டுவது நல்லதுங்க. சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவது, கோபத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் தவிர்ப்பது, இந்த மாதிரி விஷயங்களை செய்து கொள்வது ரொம்ப நல்லது. அதேபோல் பண வரவுக்கான உத்தரவாதங்களானது ஏற்படும். சனி பகவான் 6ல் இருப்பதனால பேச்சில் இனிமையை பார்த்தீங்கன்னா கடைபிடிப்பது நல்லதுங்க. வார்த்தைகளில் மிகுந்த கவனங்களானது தேவை. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்துமே இப்பொழுது நடக்கும். யோக பலன்கள் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாமே படிப்படியாகவே மாறும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கும். யோகம், அதேபோல் சந்தோஷம், அனுகூலங்கள், லாபங்களானது ஏற்படக்கூடிய அற்புதமான நேரங்கள் இது. பூர்வ புண்ணிய தோஷங்கள் இருப்பதனால அபிராமி அந்தந்தாதியை படிப்பது நன்மையை கொடுக்குங்க. மற்றபடி அனைத்து விஷயங்களிலுமே யோகங்களானது உண்டாகும். புதிதாக தொழில் வியாபாரத்தை ஆரம்பிக்கக்கூடிய யோகங்களானது உண்டாகும். வார்த்தை, குடும்பம், வெளியிடம், தொழில், வியாபாரங்கள் என்று நண்பர்களுக்கு ஆலோசனை கூறுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. சுக்கிரன் அதிபதியாக இருப்பதனால நிறைய நீங்கள் படிப்பீர்கள், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அதேபோல் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தற்போது உச்சமாக இருப்பதனால வம்பு வழக்கில் சிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ கவனங்கள் தேவை. குடும்பத்தில் இருப்பவர்களே உங்களை பற்றி தப்பாக பேசக்கூடிய சூழல்கள் உள்ளதனால கவனங்களானது தேவை. பிடித்த நண்பர்கள், உறவினர்களுடன் நேரத்தை செலவிடுவது நன்மையை கொடுக்குங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படும். எடுத்த காரியங்களில் ஜெயங்களானது ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு யோகங்களும் உண்டாகும். மேலுமே இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா துளராசிக்காரர்களுக்கு முதுகு தண்டுவடம், பாதம், நகம், முட்டி தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனங்களானது இருக்க வேண்டும். நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்குங்க. நரசிம்மர் காயத்ரி கேட்பது, சொல்வது நன்மையை தரும். நரசிம்மர் கவசம் சொல்லி வருவது ஏற்றம். மேலுமே துளராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் எதிர்பார்த்த பணவரவானது ஏதேனும் ஒரு வகையில் இருந்து சேரும். குடும்பம் மற்றும் குழந்தையினுடைய வளர்ச்சிகளை கண்டு நீங்கள் மகிழ்வீர்கள். பிள்ளைகளினுடைய நல்ல ஒரு ஆதரவையும் நம்பிக்கையும் பெறுவீர்கள் அப்படின்னு தாங்க சொல்லணும். உங்களுடைய வேலையில் திருப்தியும் அடைவீர்கள். ஆசைகளையும் நிறைவேற்றுவதில் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும். தொழில் வாய்ப்புகளை பெற்று திருப்தி அடைவீர்கள். சிலருக்கு வெளிநாடு தொடர்பான வாய்ப்புகளும் அமையும் அப்படின்னு தாங்க சொல்லணும். உங்களுக்கு சாதகமான வகையில் இடமாற்றங்களானது கிடைக்கும் வாய்ப்புகளானது உள்ளது. வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு பயணத்தின் மூலமாக நல்ல ஒரு லாபத்தை சந்திக்க முடியும். லாபங்கள் கிடைக்காவிட்டாலுமே நஷ்டங்கள் ஏற்படாது. உங்களுடைய வணிகத்தை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல முடியும். புதிய திட்டங்களை செயல்படுத்த நினைப்பீர்கள். அதேபோல் இந்த ஒரு மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இனிமையாகவும் பொறுமையுடனும் பார்த்தீங்கன்னா பேசுவது ரொம்ப அவசியங்க.
தேவையற்ற மன வருத்தங்களும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட வாய்ப்புகளானது உள்ளது. இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பண வருவாயானது சிறப்பாக இருக்கும். அதே சமயம் செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லதுங்க. ஆரோக்கியத்தை பராமரிப்பது ரொம்ப அவசியம். சிலருக்கு கால் வலி மற்றும் தொண்டைகளில் வலி சந்திக்க நேரிடும். மற்றபடி பெரிய உடல்நல பிரச்சனைகளானது இருக்காது. உங்களுடைய குடும்பத்தாரினுடைய உடல்நல பிரச்சனைகளுக்காக செலவுகளானது அதிகரிக்க வாய்ப்புகளானது உள்ளது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா துளராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு தன குடும்பாதிபதியும் சப்தமாதிபதியுமான தைரிய வீரிய பாரக கிரகக்காரகன் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கேந்திரஸ்தானமான 4இல் உச்சமாக சஞ்சரிப்பதனால உங்களிடம் இருந்த சோம்பல் நலிவு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விலகி ரொம்பவுமே சுறுசுறுப்பாக செயல்பட தொடங்குவீர்கள். அரைகுறையாக விட்டு வைத்த வேலைகளை முடித்து லாபத்தையும் நீங்கள் காணலாம். அதே போல் பயந்து பயந்து வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்ட நிலைகளானது இப்பொழுது மாறுங்க. உங்களுடைய குறைகளை வந்து பார்த்திங்கன்னா கூறிக்கொண்டே இருந்தவர்கள் இப்பொழுது பாராட்டையும் வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய ஒரு சூழலில் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது நீங்கள் நிறைய குறைகளை மட்டுமே உங்களை வந்து பார்த்திங்கன்னா சொன்னவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களை பாராட்டக்கூடிய நிலைகளானது உண்டாகும். வியாபாரம் தொழில் முன்னேற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுங்க. பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்களானது கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தலைமையினுடைய ஆதரவுடன் புதிய பொறுப்புகளானது கிடைக்க போகிறது. பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய குருவினால குடும்பத்தில் சுபிச்சமான நிலைகளானது ஏற்படுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். எதிர்பார்த்த பணமானது வந்து சேருங்க. விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயங்களானது இப்பொழுது கிடைக்குங்க. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறைகளானது ஏற்படும். இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் வழக்கு பிரச்சனைகள் இது எல்லாமே இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா முடிவிற்கு வரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். செய்து வரக்கூடிய தொழிலை விரிவு செய்யக்கூடிய நிலைகளானது சிலருக்கு ஏற்படலாங்க. சொந்த இடம் இல்லை வீடு இல்லை என்ற மனக்குறைகளானது இப்பொழுது விலகப் போகிறது. சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய நிலைகளும் வந்து பார்த்திங்கன்னா உருவாகும். வங்கியில் கேட்டிருந்த பணமானது கைக்கு வந்து சேருங்க. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது அதிகரிக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கர்மகாரகன் சனியுடன் ராகு கூட்டணி அமைத்திருப்பதனால குடும்பத்தில் ஏதேனும் நெருக்கடி பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். எதிர்பார்ப்புகளானது தள்ளி போகுங்க. உங்களுடைய வாழ்வுக்கான அடிப்படை தேவைகளானது பூர்த்தியாகும். எதிர்பார்த்த வருமானங்களும் வருங்க. வரவிற்கேற்ப செலவுகளானது வந்து பார்த்திங்கன்னா செய்ய பழகிக்கொள்வீர்கள். வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் சிறு பிரச்சனைகளானது உண்டாகும். உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு எதிராக மாறக்கூடுங்க. அவர்கள் செய்த தவறுக்கு உங்களுடைய பழி சுமத்துவார் என்றாலுமே மேலதிகாரியினுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வுகள் இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதேபோல் உங்களுடைய பாக்கிய அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது சாதகமாக வந்து சஞ்சரித்து வருகின்றார். அதனால் புத்திசாலித்தனத்தால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாதனையும் நீங்கள் புரியலாம். கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களானது சீராகும். உங்களுக்கு பணப்புழக்கங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கீங்க. புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய நிலைகளானது உருவாகும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது கையெழுத்தாகுங்க. கலைஞர்களினுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது உண்டாகும். வங்கியில் கேட்ட பணமும் இப்பொழுது கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா துளராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாணக்காரகன் குரு பாக்கியஸ்தானத்தில் வக்ரமாகி இருப்பதனால உங்களுக்கு பண வரவில் எதிர்பார்த்த தடைகளானது ஏற்படுங்க. அவசரமாக சில வேலைகளில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய நெருக்கடிக்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு தான் சொல்லணும். உடலில் ஏற்பட்ட பாதிப்புகளானது விலகும். விரைய செலவுகளானது குறையுங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவினால எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடியானது விலகுங்க. தேவைக்கேற்ற பணமானது வந்து கொண்டே இருக்கும். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கால சூழ்நிலையில் உங்களுடைய வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியாகக்கூடிய ஒரு சூழலானது இருக்குது. எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கிடைக்குங்க. இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியானது வெற்றியை கொடுக்கும். இந்த ஒரு காலகட்டத்திற்கு பிறகு ராசிநாதன் சுக்கிரன் சாதகமாக சந்திப்பதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு பொருட்சேர்க்கையானது இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனையானது விலகி ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். புதிய வாகனத்தையும் நீங்கள் வாங்குவீர். குடும்பத்தில் நெருக்கடியானது விலகும். அரசு பணியாளர்களுக்கு மேலதிகாரியினுடைய ஆதரவானது கிடைக்குங்க. ஆனால் உழைப்புகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். அவசர வேலைகளால் அலைகழிக்கப்படுவீர்கள். அதனால் உடல்நிலையில் பாதிப்புகளானது வந்து போகும். நேரத்திற்கு தூங்குவது சாப்பிடுவது என சரியாக இருந்தால் உடல்நிலையானது சீராகும். புதியவர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. தேவைக்கேற்ற வருமானங்கள் வருவதனால பண நெருக்கடி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்காது.
மாணவர்களுடைய படிப்பில் அக்கறை கொள்வது ரொம்ப நல்லது. இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.